ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகையின் போது நான் உடன் இருந்தேன். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் பக்கராவை ஓதிக்கிட்டே இருந்தாங்க. அதில் இறைவனுடைய ஆற்றலை பற்றி வருகின்ற வசனங்கள் வருகின்ற பொழுது அவர்கள் இறைவனை சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இறைவனுடைய அருட்கொடைகள் வளங்களை பற்றிய வசனங்கள் ஓதப்படுகின்ற பொழுது இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தாங்க. இறைவா எனக்கு அதை தந்துவிடு அப்படின்னு கேட்டாங்க. இறைவனுடைய தண்டனைகளை பற்றிய வசனங்களை ஓதுகின்ற பொழுது, நரகத்தை பற்றிய வர்ணனைகளை படிக்கின்ற பொழுது, இறைவா என்னை அதிலிருந்து காப்பாற்று அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். சொர்க்கத்தை பற்றிய வசனங்கள் வருகின்ற பொழுது, இறைவா எனக்கு அதனை தந்துவிடு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குர்ஆனோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றி போகின்றார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, ஆக நம்முடைய தொழுகையின் போதும் திருக்குர்ஆனோடு ஒன்றி போய் இறைவனோடு பேசுவோமா? இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை புரிவானாக.